கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இறங்கி வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நம்ம எப்படி இருந்தோமா? மரித்து போயிருந்தோமா? நல்லா கவனிங்க, நம்ம உயிரோடு தான் இருந்தோம், ஆனா ஆவியில எப்படி இருந்தோம்? மரித்த நிலைமை. மரித்த நிலைமை அப்படிங்கிறது தேவனிடமிருந்து பிரிவுன்னு அர்த்தம். தேவனுடைய வாழ்வை நம்ம பெற்றுக்கொள்ளல, ஒரு குறைவான வாழ்வை என்ன செஞ்சிருந்தோம்? பெற்றுக்கொண்டிருந்தோம். மரித்த நிலைமை அப்படிங்கிறது பாவ இயல்பை நம்ம ஆவியில என்ன செஞ்சிருந்தோம்? பெற்றுக்கொண்டிருந்தோம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இந்த பாவ இயல்பானது ஒரு தடையை, ஒரு பிரிவை என்ன செஞ்சிருந்தது? உண்டு பண்ணி இருந்தது. இதை சரி செய்கிறதற்காக, மீண்டும் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக என்ன செய்தார்? இறங்கி வந்தார். மறுபடி பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் என்ன செய்தாரா? உயிர்ப்பித்தாரா. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே. கிருபை அப்படிங்கிறதே என்ன அர்த்தம் தெரியுமா? தகுதியே இல்லாத நமக்கு அந்த பரிசை பெற்றுக்கொள்றதுக்கு, விடுதலையை பெற்றுக்கொள்றதுக்கு, மீட்பை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு என்ன கிடையாது? தகுதியே கிடையாது. தகுதியே இல்லாத ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்ற பரிசு தான் என்னது? கிருபை. அதுவும் இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படி. அந்த கிருபையையும் அவர் எப்படி கொடுத்திருக்கிறாரா? ஐஸ்வரியத்தின் படி கொடுத்திருக்கிறாரா. அளவுக்கு அதிகமாக, மிகவும் அதிகமான கிருபை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பாவம்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன நீங்க கேட்கலாம். நான் எந்த பாவமும் செய்யலையே அப்படின்னு ஒரு சில மக்கள் கேட்கலாம். இல்ல, நான் பெரிய பெரிய பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு மீட்பே கிடையாது, நான் ஒரு கட்டுகளுக்குள்ள இருக்கிறேன், தேவனிடத்துல வருகிறதற்கு எனக்கு தகுதியே இல்லைன்னு ஒரு சிலர் நீங்க ஒதுங்கி நிற்கலாம். ஆனா இதுல பாவம்னு சொல்லி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம பாவம் செய்கிறதினால் பாவிகள் இல்லை. அந்த பாவ இயல்பை பெற்றிருக்கிறதினால் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அந்த செயல்களை செய்கிறோம். புரியுதா? நாம செய்கின்ற செயல்கள் எல்லாம் பாவ செயல்கள். எதனால அது வருதுன்னா, அந்த இயல்பை நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படின்னா, இந்த பாவ இயல்புக்கு ஒரு தண்டனை உண்டு, பாவ செயல்களுக்கு ஒரு தண்டனை உண்டு. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இந்த பாவ மன்னிப்புக்குன்னு சொல்லி ஒரு ரத்தம் என்ன செய்யப்படணும்? சிந்தப்படணும். நீங்க பழைய ஏற்பாடுல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, விலங்குகளின் ரத்தம் பலியிடப்படுறத பார்த்திருப்போம் இல்லையா? அதன் மூலமா தான் மக்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? பெற்றுக்கொண்டாங்க. இந்த விலங்குகளின் ரத்தம் பாவங்களை மூடியதே தவிர பாவங்களை என்ன செய்ய முடியல? போக்க முடியல, கழுவ முடியல. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மள என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, பாவங்களற நம்மை கழுவி இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே
பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே. நல்லா பாருங்க, நம்முடைய செயல்களினால் இல்லை. அதனாலதான் அதுக்கு பேர் என்னது? கிருபை. இந்த விடுதலையை நான் எப்படி பெறணும்? என்ன செஞ்சு பெறணும்? நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அவருடைய ரத்தம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? இந்த விடுதலையை கொடுத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு யாருக்குள்ள கிடைச்சிருக்குதா? கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கு. ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதெப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அவர் என்ன செஞ்சாரா? வந்தாரா. நம்மளுடைய பாவத்தை போக்குகின்ற பலியாக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வந்திருக்கிறார். பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாருடைய மாம்சம் அங்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது? ஆக்கினைனா என்ன? தண்டனை, நியாய தீர்ப்பு. நாம பெற வேண்டிய அந்த தண்டனைய, நாம சரீரம் பெற வேண்டிய ஆக்கினைய அங்க யார் ஏற்றுக்கிட்டாரா? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டது. அந்த பாவத்தை போக்கும் பலியாக நமக்கு பதிலாக நாம் நிற்க வேண்டிய இடத்துல சிலுவையில யார் நின்று கொண்டிருந்தாரா? இயேசு கிறிஸ்து. பாவத்தை போக்கும் பலியாக நம்முடைய தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டதினால் அவருடைய இரத்தத்தின் மூலம் நாம பாவ மன்னிப்பை என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அதுவும் எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பா? மறுபடி வாசிக்கலாம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எபிரெயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை அவைகளுடைய இரத்தத்தினால் இல்லை, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விலங்குகளின் இரத்தத்தினால நமக்கு இந்த மீட்பை அவர் என்ன செய்யல? கொடுக்கல. விலங்குகளின் இரத்தத்தினால இந்த பாவ விடுதலை அவர் என்ன செய்யல? கொடுக்கல. விலங்குகளின் இரத்தத்தினால நமக்கு மீட்பங்க என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே இந்த நித்திய மீட்பு, என்றென்றைக்குமான மீட்பு அவர் என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்துட்டாரா. எபிரெயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா பாருங்க, யாரெல்லாம் குற்ற மனப்பான்மையில் இருக்கிறீங்களோ, நான் தேவன்கிட்ட போறதுக்கு எனக்கு தகுதி இல்லையே, அவருடைய உறவில் செல்கிறதற்கு தகுதி இல்லாமல் நிற்கிறேனே, நான் பாவியாக இருக்கிறேனே, எனக்கு இந்த இடத்துல விடுதலை கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, நீங்க தயங்கி நின்று கொண்டிருந்தீங்கன்னா இந்த சத்தியம் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லுது பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அவர் திரும்ப மறுபடி வந்து பலியாக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே தரம் அவருடைய சரீரம் என்ன செஞ்சாயிற்று? பலியிடப்பட்டாயிற்று. அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? பரிசுத்தமாகுவோம் போட்டிருக்குதா? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் போட்டிருக்குதா? தேவனுடைய பார்வையில நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க உங்களை எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க?
பாவியாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம சூழ்நிலைகள்ல விடுதலையை பார்க்காமல் இருக்கிறோம். தேவன் எவ்விதமாக பார்க்கிறாரோ அதுபோல் நம்மை நாம் பார்க்கும் பொழுது நம் சூழ்நிலைகளில் தேவனிடமிருந்து விடுதலை நம்மளால என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் நமக்கு அந்த நிச்சயம் வரல? ஏன் நம்ம சூழ்நிலைகள்ல தேவன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் அப்படிங்கிற தைரியம் ஏன் வரல? ஏன் விசுவாசம் வரல? ஏன்னா நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் இன்னும் விசுவாசிக்கவில்லை. நான் பாவியாக இருக்கிறேன், எனக்கு தகுதி இல்லை, என் ஜெபம் கேட்கப்படுமா? ஏன்? அவர் பரிசுத்தமாக்கி விட்டார், என் பாவத்திற்கான மன்னிப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் நமக்கு என்ன செய்யறதில்ல? தெரியல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.